ஹலோ எவ்ரிபடி. பகல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய பல்வேறு இடங்களை இன்றைக்கி தாக்கி அழிச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனை லான்ச் பண்ணி இன்றைக்கி நள்ளிரவில் பாகிஸ்தானுடைய பல்வேறு இடங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மே 7 யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்காக தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஏன் இந்திய மக்களுக்கு ஏன் பாகிஸ்தானுக்குமே இது சர்ப்ரைஸ் அட்டாக்காக தான் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி மே 7 இந்தியா முழுக்க ஒரு வார் மாக் ட்ரில் தான் நடத்தப்படும். அதாவது போருக்கு மக்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக ஒரு போர் ஒத்திகை நடத்தப்படும். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 259 இடங்கள்கிட்ட செலக்ட் பண்ணி அங்கெல்லாம் போர் ஒத்திகை நடத்தப்படும் தான் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்னென்னா, இன்றைக்கி போர் ஒத்திகை தான் நடக்கும், வார் ட்ரில் தான் நடக்கும்ன்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பாகிஸ்தானும் அதுதான் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வார் ட்ரில்லுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் 1 மணிலேருந்து 1:30 மணி கிட்ட பாகிஸ்தானுடைய பல்வேறு இடங்களை இந்திய ராணுவம் தாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தாக்குதல்ன்றது 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அளவுக்கு நடந்திருக்குன்னு இந்திய ராணுவத்தால் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய 9 இடங்களை ப்ரிசைஸாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. 9 இடங்கள்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முசஃபராபாத், கொட்லி, குல்பூர், பிம்பர், சியால்கோட், முரிட்கே, சக்கம்ரு, பாவல்பூர். இதில் முசஃபராபாத்தில் மட்டும் 2 தாக்குதல். அதனால் மொத்தமாக 9 இடங்களை தாக்கியிருக்காங்க இந்திய ராணுவம். எதுக்கு இந்த 9 இடங்களை அவங்க குறி வச்சுருக்காங்க? எதுக்கு பாகிஸ்தானுடைய இந்த 9 இடங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் தீவிரவாதிகள் அதிகம் உள்ள இடம். அதாவது தீவிரவாத கூடாரங்களும் தீவிரவாதிகளுடைய முகாம்களும் இங்கே அதிகமாக உள்ள இடங்கள். அதாவது இந்திய இராணுவ தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க சிவிலியன்ஸையோ இல்லை பாகிஸ்தானுடைய இராணுவ தளவாடங்களையோ இல்லை பாகிஸ்தானுடைய வேறு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே அவங்க டார்கெட் பண்ணலை. ப்ரிசைஸாக தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்குதல் பண்ணி அழிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இந்த 2 தீவிரவாதி அமைப்புகளுடைய, இந்த தீவிரவாத பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த முகாம்கள்லாம் ப்ரிசைஸாக தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க. அதனாலேயே இதை ப்ரிசிஷன் அட்டாக்னு கூட சொல்கிறாங்க. அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வரிசையில் இப்போது ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக். இப்போ இதில் நம்ம பகவல்பூர் எடுத்துக்கிட்டோம்னா, மற்ற இடங்கள்லாம் கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லைக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள். ஆனால் பகவல்பூர் பாகிஸ்தானுடைய இன்டீரியர் ரீஜன் சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லையிலேருந்து ஒரு 100லேருந்து 120 கிலோமீட்டர் இன்டீரியராக இருக்குது. அந்த இடத்த கூட தாக்கி அழிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பகவல்பூர் தான் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடைய ஒரு ஹெட்குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு. அதனால் இந்த இடத்த தாக்குதல் நடத்தி துல்லியமாக இந்திய இராணுவம் அழிச்சிருக்காங்க. எப்படி அழிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இந்திய இராணுவ தரப்புலேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலை. பட் இப்போது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய இராணுவம் ட்ரோன்ஸ் வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரஃபேல் விமானம் மூலயமா மிசைல்ஸை அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் எந்த ஆயுதத்தை கொண்டு நம்ம அவங்க தாக்குதல் நடத்தினாங்க இல்லை எதை யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்தினாங்கன்றது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக தெரியல. பட் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, அவங்க பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போகலை. இந்திய எல்லையில் இருந்துக்கிட்டே, அது ரஃபேலாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு மிசைல் லான்ச்சிங் வெப்பன் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, பட் இந்திய எல்லையில் இருந்துக்கிட்டே இந்த பாகிஸ்தானுடைய 9 இடங்களை துல்லியமாக டார்கெட் பண்ணி அழிச்சிருக்காங்க. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சா, அவ்வளோதானான்னு கேட்டால் இல்லை. நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, போன தடவை புல்வாமா தாக்குதல் நடந்தப்போ இந்திய இராணுவம் பதிலடி கொடுத்துச்சு. ஆனால் பதிலடி கொடுத்ததை பாகிஸ்தான் ஒத்துக்கவே இல்லை. இந்திய இராணுவம் மரங்களை தான் அழிச்சாங்க, காடுகளை தான் அழிச்சாங்க, இல்லை பில்டிங்கை தான் அழிச்சாங்க, யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லை, எந்த உயிர் சேதமும் இல்லைன்ற மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கலைன்னா அவங்களால ரிட்டாலியேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா தன் பக்கம் எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லாமல் எதிரி நாடு மேலே அவங்கள ரிட்டாலியேட் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற நாடுகள் அவங்கள கேள்வி கேட்பாங்க. அதனால் அவங்க ரிட்டாலியேட்டும் பண்ணலை. அவங்க ஒத்துக்கலை, அவங்க ரிட்டாலியேட் பண்ணலை. பட் இந்த தடவை பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டாங்க. பல்வேறு இடங்களில் இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தி பல பேர் இறந்துருக்கிறதா பாகிஸ்தானே ஒத்துருக்குறாங்க. பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டப்ப கண்டிப்பாக அவங்க ரிட்டாலியேட்டும் பண்ணுவாங்க. அது இந்திய இராணுவத்துக்கும் தெரியும். ஆல்ரெடி எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. ஏன்னா இந்திய எல்லையில் உள்ள இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா LOC கிட்ட பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல், அதாவது இந்தியா உடைய காஷ்மீரில் தாக்குதலில் தொடங்கிட்டாங்க. பட் எல்லைக்குள்ளே வரல. பட் இப்போவே தாக்குதலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தான் தரப்புலேருந்து இதுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு போர் கண்டிப்பாக இதோடு நிற்க போகிறது கிடையாது. இது ஒரு ஃபுல் ஸ்கேல் மாறுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த போர்
இதுக்கு முன்னாடி யூரி ஸ்ட்ரைக்கு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து இப்போ எப்படி வந்து பாகிஸ்தான் எந்த விதத்துலையும் பெருசாக ரிட்டாலியேட் பண்ணலையோ அதே மாதிரி இந்த தடவை ரிட்டாலியேட் பண்ணாமல் இருந்துருவாங்களா, இல்லை ரிட்டாலியேட் பண்ணி இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாராக மாறுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ see you guys on next video. Bye.